வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மொத்தம் 3634 மாற்றுத்திறனாளிகள் பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை அறிவித்தார். இந்த நியமனங்களுக்கான விண்ணப்ப நடைமுறை ஜூலை 1 தேதி மாவட்ட அளவில் தொடங்கும். மொத்தத்தில் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 2984 பேர் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நியமிக்கப்படுவார்கள். மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்வின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உள்ளூர் நிர்வாகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ததற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. புதுப்பித்தலுக்கு பிறகு வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற முதல் முக்கிய விழாவும் இதுவாகும். ஏப்ரலில் நடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து மட்டங்களிலும் 13,357 மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதித்துவத்தை எளிதாக்கும் வகையில் சட்டமன்ற திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் மற்றும் நிர்வாக செயல்முறைகளில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய மற்றும் அதிகாரமளிப்பதை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியை இந்த நடவடிக்கை குறிக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு வேட்புமனு தாக்கல் செயல்முறையை மேற்பார்வையிடும் என்றும் அந்த குழுவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் உறுப்பினராக இருப்பார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் விளக்கினார். பரிந்துரைக்கப்பட்டவர்கள் உள்ளாட்சி மன்ற கூட்டங்களில் பங்கேற்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இணையான கௌரவ ஊதியத்தை பெறவும் உரிமை உண்டு என்றும் அவர் மேலும் கூறினார். புதுப்பித்தல் குறித்து பேசுகையில் வள்ளுவர் கோட்டத்திற்கான அடித்தளம் 1974 முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் நாட்டப்பட்டது என்பதை ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். திமுகவால் தொடங்கப்பட்ட திட்டங்களை அதிமுக புறக்கணித்தற்காக அவர் விமர்சித்தார். மேலும் வள்ளுவர் கோட்டம் போன்ற கட்டமைப்புகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் விடப்பட்டுள்ளன என்றும் குற்றம் சாட்டினார். புதுப்பிக்கப்பட்ட இந்த அடையாள சின்னத்தில் தற்போது சுமார் 1400 பேர் அமரக்கூடிய ஒரு மாநாட்டு மண்டபமும் ஒளிரும் ரத அமைப்பும் உள்ளன. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சங்கங்கள் அரசாங்கத்துடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஸ்டாலின் முடித்தார். அனைவரும் வளரவும் பங்களிக்கவும் வாய்ப்புள்ள ஒரு உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.